சிறப்பு சிந்தனை உரையில் உணர்ச்சி வயமும் தன்மயமும் என்ற தலைப்பிலே அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மளுடைய சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்கள் துவங்கலாமே. இப்போ ஓகேயா? ஓகேங்க ஐயா, தெளிவாக இருக்கு. துவங்கலாங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஒரு காலகட்டம் எதை செய்தாலும் அவசரம், இன்னும் சொல்ல போனால் அதையும் கடந்து எந்திர யுகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற சூழல் நிலவி வருவதை யாரும் ஒருவரும் மறுக்க முடியாது. இப்படி மனிதன் எந்திரத்தனமாக ஆவது சரியா என்று கேட்டால், அதற்குத்தான் பகவான் ரமணரை போன்ற பெரியவர்கள் யார் என்ன பிரச்சனைக்காக என்ன ஆன்மீக அடிப்படையில கேள்வி கேட்டாலும் முதல்ல மற்ற கேள்வி சிந்தனை எல்லாம் விடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, உனக்குள்ள பாரு, உன்னை பாருன்னு சொன்னாங்க. அதைதான் தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று கூட பாடினார்கள். எனவே அந்த தன்னை அறிதலைத்தான் நான் யார் என்ற தலைப்பின் மூலமாக பகவான் ரமணர் முதலிலே நம்மை கவனிக்க சொன்னது அதுதான். அதைத்தான் அகத்தாய்வுகளிலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நான் யார் என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்கிற ஒரு வேலையை கரெக்டா செய்யறோம். ஏன்னு சொன்னா, உலகியலிலே வெற்றி பெறுவதற்காக வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்குகின்றான் ஒருவன். பள்ளி கல்லூரிகளை முடிக்கிறான், அலுவலகம் போன உடனே அது ஒரு புதிய சூழ்நிலை. ஒரு பிசினஸ்குள்ளேயோ ஆபீஸ்குள்ளேயோ போன பின்னால, அதுவும் கடந்த இல்லறம் தொடங்கிய பின்னால இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு, ஒரு பக்கம் தொழில் முன்னேற்றம் கருதிய ஓட்டம், இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பிலே வெற்றி பெறுவதற்கான பேசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகத்தான், அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் தொழில் மற்றும் பொருளாதாரம் தேடிய ஓட்டம். ஆனால் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மனிதன் நின்று விடுகிறானா என்று சொன்னால், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு தேடல். அதை கூட எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று சொன்னார்கள். அதுபோல அந்த ஓட்டம் முழுவதும் எப்படி இருக்கிறது என்று கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு 22 வயசுல வேலைக்கு போய் 25 வயசுல குடும்பத்தை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சா, 55-60 ஆனாலும் இந்த ஓட்டம் மாறுவதில்லை, குறைவதில்லை. அதுலயும் பதற்றங்கள் அதிகம் வேற. காலையில எழுந்தா எந்திரமயமாக 7:30க்குள்ள வீட்டை விட்டு புறப்படணும், 8 மணிக்குள்ள. அப்புறம் கன்வேயன்ஸ்
அங்க ஆபீஸ்ல போய் ரேகையை பதிவு பண்ணிட்டு டியூட்டி அட்டன் பண்ணா அதை முடிச்சு புறப்பட மீண்டும் ஒரு 6 மணி ஆயிடும். வீட்டுக்கு வந்து சேர 7:30 ஆயிடும். அப்ப கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, பொருள் ஈட்டலுக்காக இந்த ஓட்டத்தை தொடங்கினான். ஆனா அந்த ஓட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு உணர்ச்சி வயத்துல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. கொஞ்சம் நம்ம கவலையை மறக்கலாங்கிறதுக்கு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறான் அல்லது திரைப்படத்துக்கு போகிறான். இதெல்லாம் எங்க கொண்டு போகுதுன்னா, அந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அந்த டைரக்டர் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் அந்த காட்சிகள் எடிட் பண்ணி மாத்தி மாத்தி சேர்த்திருப்பாங்க. ஒரு அமைதியான தொடக்கம், அப்புறம் ஒரு பிரச்சனை, அப்புறம் ஒரு பரபரப்பு, அப்புறம் ஒரு காதல் காட்சி அல்லது நகைச்சுவை காட்சி, ஒரு சோக காட்சி, இப்படி எல்லாவற்றையும் கலந்து கொடுத்தாதான் அந்த திரைப்படம் வெற்றி பெறுகிறது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் அவன் காசு கொடுத்து சீட்ல உட்கார்ந்து படம் பார்க்கும்போது நல்லபடியா உட்கார்ந்து பார்க்க கூடாது. அவனும் அந்த டென்ஷனுக்குள்ள வந்துடணும். சேசிங் சீன்ல பிடி பிடி பிடின்னு ஓடணும். இப்படி இருந்தாதான் அந்த திரைப்படம் வெற்றி பெறும். இது பொழுதுபோக்கிலே இந்த அம்சம் வந்துருச்சு. குழந்தைங்க விளையாடுற கேம்ல கூட ஃபயர்னு தான் விளையாடுறாங்க. அப்படி தீப்பிடித்தது போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் உணர்ச்சி வயம் என்று சொல்லுகிறோம். அப்ப இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடு ஓடு என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இழிநிலையை பற்றி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிற போது, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்று 4 குற்றங்களை குறிப்பிடுகிறார். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். என்ன தேவைப்படுதுன்னா, புலனின்பத்துக்கு கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதிற்கினிய இசை எங்கே, நாவிற்கினிய சுவை எங்கே என்று தொடங்கி ஓட ஆரம்பித்த மனிதன் இல்லையா, வீட்டுல சமைச்சா போர் அடிக்குதுன்னு தானே சுகியில ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, வாய்க்கு டேஸ்டா. அதுல கூட அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் போட்டு அவன் நம்மளை கவர் பண்ணி வைக்கிற வேலையை கரெக்டா செய்யறான். எனவே இந்த ஓட்டங்கள் எல்லாம் ஒரு மனிதனை எந்திரமயமானதாக மாற்றி இருக்கிறது என்ற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. ஒரு வகையில அப்படிப்பட்ட புலனின்பத்திற்கு என்ன வேணும்னா அதற்குரிய பொருள் வேண்டும் இல்லையா? அப்ப அதற்குரிய பொருள் என்று சொல்லக்கூடியது புலன் துய்ப்பு தொடர்பான பொருளை வாங்குவதற்கு பொருள் வேண்டும் இல்லையா? ஆனா அந்த ஓட்டம் தான் சொல்றேன். வேலைக்கு போனா ரிட்டையர் ஆகிறான், அது வரைக்கும் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான்னு ஓடிட்டே இருக்கான், இன்னும் ஓட்ட முடியல. ரிட்டையர் ஆன பின்னால கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, பணம் பத்தல நினைக்கிறது தான் வந்ததே தவிர நிறைவு இருந்ததான்னா இல்லை. அந்த மன நிறைவு தான் மகிழ்ச்சி சுரங்கம்னு வேதாதிரி மகரிஷி சொல்றாங்க. ஆனால் இந்த உணர்ச்சி வயங்கள் எல்லாம் குறிப்பாக எங்கிருந்து வருகிறது என்று சிந்திப்போம். இந்த உணர்ச்சி வயம், டென்ஷன் இல்லையா, இது எங்கிருந்து வருகிறது? மனம் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட தனிச்சிறப்புக்குரிய மனம் என்று சொல்லக்கூடியது நம் வசமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் தன்வயம் என்று குறிப்பிடுகிறார்கள். தன் வயம்
இதை எண்குணத்தான் என்பதிலே வருகிறது. முதல் காரணியாக நான் பேசியிருக்கிறேன். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வருகிறது. அதுல தன்வயத்தனாதல் என்பதுதான் முதல் காரணி. இப்ப தன்வயமா இருக்கிறோமான்னு கேட்டா, ஒருத்தர் அட்ராக்டிவா பேசின உடனே நாம அவங்க மயமா மாறிக்கிறோம். மாறக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாமாக இருக்க வேண்டும், வேறொன்றும் இல்லை. அப்ப அன்பு உள்ளங்களே, இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அதிர்வுகளாக இயங்கக்கூடிய தன்மையை தெரிந்திருந்தாலும் கூட, இத்தகைய அதிர்வு நிலைகள் எல்லாம் நம்மை ஆழ்த்திவிடும். இடரில் இடர்படுவோம், துன்பத்திற்கு ஆட்டாளியாகி விடுவோம். அப்ப அந்த உணர்ச்சி வயம் தப்புன்னு எனக்கு தெரியுது, எனக்கு ஏன்னே தெரியல எரிச்ச வருதுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஆளை கண்டாலே கோபமா வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் தவம் எடுத்த பின்னால இந்த பகைவருக்கு வாழ்த்துன்றது வந்த உடனே அவங்கள நினைச்சு எனக்கு வர்ற கோபத்துல நான் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி தன்வயம் இல்லாத வாழ்த்துதல் பயனளிக்காது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்வயத்த அமைதி நிலையிலே இருந்து வாழ்த்துகிறோமோ அதுதான் பயனளிக்கும். அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க, உலக அரங்கில் சமுதாயத்தில் நடைபெறும் குற்றங்கள், தவறுகள், பழி செயல்கள் இவற்றுக்கு எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி இருக்கான்னா, அவனுடைய பதிவு, அவனுடைய பூர்வ முன்பதிவுகள், அவனுடைய இதுவரைக்கும் வளர்ந்த சூழ்நிலை, அவனுடைய குணங்கள் அங்கு அதுவாக அமைந்து விட்டது. அவனாலேயே அதை மாத்திக்க முடியல. அவனுக்கு தெரியுது நான் நடந்துக்கிறதெல்லாம் அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு தெரிகிறது. தெரிந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களும் பண்புகளும் அவர்களை நாம் நேசிக்க முடிகிறதா என்பதற்கு, நேசிக்க முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்ம நேயத்தை பற்றி பேசுகிறோம். வள்ளலாரும் சொன்னாரு, எல்லா மகான்களும் சொன்னாங்க. அப்ப அத நமக்கு துன்பம் செய்யறவங்கன்னு தெரிஞ்சோ அவங்கள நாம நேசிக்க முடிகிறதா என்பது ஆன்மீகத்தில விழைந்து நுழைந்து பண்படுத்தி கொள்ள தவம் மேற்கொண்ட எல்லாருக்கும் உள்ள மெயின் டியூட்டி என்னன்னு கேட்டா, பகைவனுக்கும் அருள முடிகிறதா என்பதுதான் கேள்வி. இந்த வாழ்த்துக்களை வரிசையா சொல்லிட்டு வரும்போது எனக்கு வாழ்த்துன்னும் போது உற்சாகமா வாழ்த்துறோம். அப்புறம் குடும்பத்துக்கு வாழ்த்துறோம். அப்புறம் அப்படியே சொல்லிட்டே வரும்போது விரிகிறது, உலகளாவி விரிகிறது. இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு நினைக்கிற இடம். அதை சர்வஜன சுகினோ பவந்து என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் எத்தனை முறை நாம் இந்த பயிற்சிகளுக்குள்ளே நம்மை நுழைத்து கொண்டாலும், தவ பயிற்சிகளுக்குள்ளே நம்மை நுழைத்து கொண்டாலும், தவம் தருகிற தன்வயம் நிலை பெற்றிருக்கிறதா என்பது கேள்வி. தவம் தருகிற தன்வயம் என்ன? புறமாக சென்று கொண்டிருந்த மனதை ஆகினேலே திருப்பினோம் அல்லவா? அதற்குத்தானே பிரத்யாகாரம் என்று சொன்னார்கள். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக புருவமத்தி தவம் சொன்னார்கள். ஏன்னா மன இயக்க மையம் இங்கே இருக்கிறது என்ற காரணம். ஊன்றி தவம் செய்ய செய்ய புருவமத்தியில இருக்கக்கூடிய பெட்யூட்டரி கிளாண்டு நல்லா இயங்குது. தவம் செய்யற வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஆனா சகஜ வாழ்க்கையில போனாதாங்க பிரச்சனையா இருக்குன்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்களா இல்லையா?
நான் வீட்டுல இருந்து தியானம் பண்ற வரைக்கும் சுகமா இருக்கும் சார், சூப்பரா இருக்கு. ஆனா தவம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் உலகத்து பிரச்சனை எல்லாம் சந்திக்கிற போது நான் ரொம்ப அதிர்ந்து போயிடுறேன்னு சொல்றாங்க, நினைக்கிறாங்க. உண்டா இல்லையா? என்ன காரணம்? அப்ப அந்த இடத்துலதான் ஆய்வு, தற்சோதனை தேவைப்படுகிறது. எண்ணமாராய்தல் கொடுத்துட்டாங்க மகரிஷி. உள்ள எழுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் சீர்தூக்கி இதை அனுமதிக்கிறதா வேண்டாமான்னு ஒவ்வொரு எண்ணத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணி அதை அலோவ் பண்றதும் டினே பண்றதும் நம்ம பொறுப்புக்கு வந்துருச்சா இல்லையா? தவம் செய்யற எல்லாருக்கும் நான் எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாங்கிறதுல முழுமையான வில் பவர் வந்தாச்சு, சரியா? அப்ப நானும் தவம் பண்ணி அமைதியா தான் இருக்கணும்னு நினைச்சேங்க. தவம் பண்ணிட்டு உலகத்துக்குள்ள போன உடனே அங்க இருக்க போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப அந்த சினம் என்று சொல்லக்கூடிய அதைத்தானே உணர்ச்சி வயம் என்று சொல்லுகிறோம். உணர்ச்சி வயம் என்று சொன்னால் அந்த அட்டமா 8 விதமான குணங்களிலே முதலாவது குணமாக சொல்லப்பட்ட தன்வயத்தனாதல் இல்லாத போது உணர்ச்சி வயம்தானே. அதனுடைய மறுபக்கம் உணர்ச்சி வயம். அப்ப தவம் வேண்டும், அதோடு ஞானமும் வேண்டும். தவமும் வேண்டும், ஞானமும் வேண்டும். ஞானம் என்பது ஆய்வு தானே. இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், இதுதான் ஆய்வு. எதை அலோவ் பண்ணலாம், எதை அலோவ் பண்ணக்கூடாது. இதுல முக்கியமா மனுஷன் மாட்டிட்டு முழிக்கிற பிரச்சனை எதுன்னு கேட்டா சினம்தான். அப்ப அங்கத்தான் மகரிஷி சொல்றாங்க, கோவப்படுறதுனால ஏதாவது நன்மை உண்டான்னு யோசனை பண்ணி பார்ப்பா அவனுக்குள்ள அப்படிங்கிறாங்க. கோவப்பட்டா ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆசிரியர் கூட சொல்றாரு, கோவப்பட்டு அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு பாக்குறேன்னு சொன்னா அது சரியா வருதா? இல்லை. இன்றைக்கு ஆசிரியர் அன்றைக்கெல்லாம் பள்ளியில சேர்த்துட்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லி விட்டாங்க, நான் படிக்கிற காலத்துல. ஆனால் இன்றைக்கு எந்த பையனையும் பனிஷ் பண்றது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்போ ஒரு பெற்றவர்களோ அல்லது ஆசிரியர்களோ கூட நெறிப்படுத்த முகத்தான் கூட பனிஷ் பண்ணி அவங்கள திருத்தறதுக்கு உரிமை இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், புரியாமல் தவறு செய்கிறவர்களை திருத்துவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, அவங்க மனசாட்சியை கண்டுபிடிச்சு அதோட உறவாடுவது. உண்டா இல்லையா? கொஞ்சம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது நல்லா இருக்கான்னு கேட்டாதான் அங்க மனசை தொட முடியும். அது வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கிற ஆன்மீக உரைகள் எல்லாம் ஒரு அழகான உரைகளாக இருக்கும், அவ்வளவுதான். We have to reach everybody. ஒவ்வொருவருடைய மனங்களையும் சென்று சேர வேண்டும். அப்பத்தான் நெஞ்ச தொட்டு சொல்லு, நான் நல்லவனாக இருக்கேன்னு சொல்ற தைரியம் உனக்கு இருக்காங்கிற கேள்வி முன் வருகிறது. இல்லையே, எனக்கும் அப்பப்போ ஒரு கோபம் வந்து என்னை கெடுத்துறதுங்கன்றது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான சிந்தனை. அதைத்தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அப்ப கோவப்படுறதுனால நன்மை உண்டான்னு ஒரு கேள்வி வச்சா, கோவப்படுறவனுக்கும் அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் ரிதம் எப்படி இருக்கும்? கெட்டு போயிடும். அவனா சிடுமூஞ்சி அவன்கிட்டயே போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவு. அப்ப அந்த உறவு முறை பாதிக்கிறது. இன்முகம்னு ஒண்ணு சொன்னாங்க மகரிஷி. வந்து ஆழியார்ல அருளதியர்கள் பயிற்சியில கடைசி தலைப்பு அதுதான், இன்முகம் அப்படிங்கிறது. இன்முகம்னா புறமாக சிரிக்கிற சிரிப்பு அல்ல, அது மனதிலிருந்து ஸ்பான்டேனியஸா வரணும். அப்பத்தான் உதடுகள் சிரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கண்கள் சிரிக்கலாங்க. அதனாலதான் கண்ணோடு கண்ணோக்கின் என்று சொன்னார்கள்.
மனதோடு தொடர்பு கொள்வதற்கு ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்டுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் முகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சூட்சும சக்திகள், மனோசக்திகள் பெரிய அளவுல உண்டு. ஆனா நம்முடைய எனர்ஜியை பூரா என்ன பண்றோம்னா, இப்போ சொன்னனே, காலையில இருந்து 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் வேலைக்கே போச்சு. மிச்சம் 12 மணி நேரத்துல தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போச்சு. மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். காலையில எந்திரிக்கவும், அவசர அவசரமா சாப்பிட்டு ஓடவும், இரவு வந்து சேரவும், பேசிக்க கூட நேரம் இல்லாம சாப்பிட்டு படுக்கவும், களைச்சு போய் முடியல, டயர்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப வேலை அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களோடு உரையாடுவதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு ஓட்டத்தை இன்றைக்கு சந்திக்கிறோம் என்று சொன்னால், அத்தகைய நிலை நம்மை உணர்ச்சி வயத்திலேயே நிலைப்படுத்துகிறது என்பதுதான் நாம் சிந்திக்கிற ஒரு விஷயம். அப்படி ஓடுகிறோமே, அதனால ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி மயம் என்று சொல்லக்கூடிய துன்பம், மனசுல நிம்மதி இல்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேன்னா, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுங்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிறதுக்கே இவனுக்கு 45 வயசு தேவைப்படும். அப்பத்தான் இவன் முயற்சி பண்றான். என்ன இப்படி இருக்கே வாழ்க்கை, என்னத்தை சாதிச்சேன்னு தெரியும் பார்க்கறேன். ஒன்னையும் காணுமே, என்ன சாதிச்சேன். அங்கேதான் மகரிஷி நம்மை இந்த மனதனுடைய ஓட்டத்துக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நாட்டம் தவறு, அதனால ஆசை சீரமைத்தல் சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா நம்முடைய அழிப்பு இங்க என்ன தேவை, இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி தான் கவலை. இது அளவா இருந்தா டேலி பண்ணிக்கலாம். இது ரொம்ப அதிகமா வித்தியாசம் போயிடுச்சுன்னு வைங்க. இப்ப எனக்கு வரக்கூடிய வருவாய் அழிப்பு, ஆனா என்னுடைய தேவைகள் ரொம்ப தூரத்துல இருக்கு. இதை டேலி பண்ண முடியலன்னா தான் துன்பம். அதற்கு தான் மகரிஷி கொடுத்தாங்க, ஆசை சீரமைத்தல்னு கொடுத்தாங்க. ஆனா முந்தையவர்கள் பார்த்தீங்கன்னா, துறவு மேற்கொண்டு விடு, கல்யாணமே பண்ணியிருந்தா கூட மனைவியை விட்டு விட்டு ஆன்மீகத்திற்காக தேடி போனவங்களை எல்லாம் பார்க்குறோம். இப்ப நம்மள அது மாதிரி மகரிஷி சொல்லவே இல்லை. வீட்டில் தான் இருக்கோம், தொழிலை விடலை, குடும்ப பொறுப்புகள்லையும் வெற்றிகரமா இருக்கும். ஆனால் அந்த தேவை அளிப்பு, இந்த இடைவெளியை சீர் செய்வதற்கு முந்தையோர்கள் சொன்ன மாதிரி துறவு மேற்கொள்ற வாழ்க்கை சரின்னு பேசலையே வேதாந்திரி மகரிஷி. அவரும் ஒரு குடும்பஸ்தர் தான், 2 மனைவிகள். அப்ப அதனாலதான் புத்தர் சொன்னாரு, ஆசையை ஒழிக்க வேண்டும், துன்பதற்கு காரணம் ஆசை, ஆசையை ஒழிக்க வேண்டும், ஆசை ஒழிப்பதற்கான வழிகள்னு சொன்னார். ஆனால் ஆசையை ஒழிக்க சொல்லி மகரிஷி சொல்லுங்கிறது தனிச்சிறப்பு. சீரமைத்தல் அவ்வளவுதான். அப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க வருமானத்துக்கும் உங்க செலவுக்கும் உங்க டிமாண்ட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு பழைக்கிற முயற்சிய ஆசை சீரமைத்தல்னு சொல்லி, இதுக்கெல்லாம் தேவைதானா, வாய்ப்பு வசதி உண்டா, பின்விளைவு என்ன, நமது தகுதி என்னன்னு பார்க்க சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. மீண்டும் சொல்றேன், இது தேவைதானா, வாய்ப்பு வசதி உண்டா அதை அடைவதற்கு, அப்படி அடைஞ்சிட்டா லோன் வாங்கி அந்த பொருளை வாங்கிட்டா பின்விளைவு என்ன, லோன் கட்ட முடியுமா, வட்டி கட்ட முடியுமா, நம்ம தகுதி என்னன்னு அறிஞ்சு செய்யணுங்க. நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்பட்டுட்டோம்னா துன்பம்ங்கிறத சொன்ன இடம் தானே ஆசை சீரமைத்தல். இந்த ஒர்க் ஷாப்பை ஒழுங்கா செய்யாத போது என்னையா அது, நான் வாழ்க்கையில நினைச்சிட்டே இருக்கேன், பிளான் பண்ணிட்டே இருக்கேன், ஒன்னும் ஒழுங்காவே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். நானும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கிறேன், ஒரே தோல்வியா தானே இருக்கு. என்ன காரணம்? இப்ப இந்த இடத்துல ஒரீஸுக்கு துன்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத ஓட்டம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா நம்முடைய கோபமெல்லாம் எங்க திரும்புதுன்னா, நான் நினைச்சேன் அது நடத்திக்க முடியல, நான் நினைச்சேன் அது கிடைக்கல, அந்த நினைச்ச நபர் மீதோ
தொடர்புடைய நபர் மீதோ அல்லது அந்த பொருள் மீதோ சினமாக மலர காண்கிறோம். ஆனா ஒரு வகையில பகவத்கீதை என்ன சொல்லுச்சு? எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னுச்சா இல்லையா? அப்ப பகவத்கீதை படிச்சோமா இல்லையா? டூ யுவர் டியூட்டி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுரு. எதிர்பார்ப்புகள் அதிகமானால் சிக்கல், கஷ்டம். அப்ப சிக்கல்களுக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிறது தான். அதுதான் தேவை, அளிப்பு, இவை இரண்டின் இடைவெளியே கவலைன்னு சொன்னோம். எனவே இந்த தற்சோதனை விஷயங்கள்ல மிக சிறப்பாக நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அடைய முடியலன்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர் மீதோ அல்லது பொருள் மீதோ அது என்னவா வருது? சினமாக வளர்க. அப்படிப்பட்ட சினத்தை பற்றி வள்ளுவம் சொல்லுகிறது. சினமெனும் அந்த ஒன்று சேர்ந்தாரை கொல்லி இல்லையா? சினம் நம்ம மனசுல இருக்குன்னு வைங்க, அடக்கி வைக்கிறோம். நமக்கு மனசுக்கும் கேடு, உடம்புக்கும் கேடு. பிபி ஏறி போகும், மண்டைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், படபடப்பு அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும். ஒன்றும் வெளியே சொல்லிக்க முடியல. மனசுலயே போட்டு மருகி மருகி வேதனைப்பட்டு அது மனநோய்களாக டிப்ரெஷன் மற்றும் அக்ரவேஷனா மாறுறத பார்க்குறோம். ஆனா அந்த டேலி பண்ணிக்கிற விஷயத்த அந்த எந்த ஒன்று அங்க பிணக்காக கருதுகிறோமோ அதை புரிதலுக்கு கையில எடுக்க வேண்டியிருக்கு. என்ன ஒரு புரிதல் என்று கேட்டா, கோபப்பட்டு ஆக போறது என்னங்கிறது தான். கோபப்பட்டா நல்லதா? சினத்தை கையில் எடுக்கிறதுனால நன்மைதான் ஏதாவது சொல்ல முடியுமா? நாம சொல்லவே முடியாது. சினத்தை கையில் எடுக்கிறதுனால நமக்கு கேடு. சினத்தை பிறர்கிட்ட காட்டுறதுனால அவங்களும் மனது புண்படுறாங்க. இப்ப நம்ம கோப வயப்பட்டு ஒருத்தரை திட்டோம், போடா எருமாடுன்னு சொல்லியாச்சு. இப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே போவார் அந்த எருமாடு? இல்ல, காலங்காத்தால இவங்கிட்ட வந்து மாட்டின மாதிரி இவங்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா போச்சே அப்படிமா. அப்ப அந்த நட்பு நலம் பாதிக்கப்படுகிறது, சினம் கொண்டவனுடைய முகம் மாறுகிறது, உறவுகள்லாம் தூரமா போயிடுது. அப்ப பிறரிடத்துல காட்டும் போது பிறருக்கும் கேடுதான். அதை நம்ம கிட்டயே வச்சு கம்ப்ரஸ் பண்ணும்போது டிப்ரெஷன், அக்ரவேஷன், மன உளைச்சல் அதிகமாய் மனநோய்களாக மாறிவிட பார்க்கும். இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, கவலை ஒழித்தல் தெரியலன்னா அது வரத்தான் செய்யும். கவலையை எராடிகேஷன் ஆஃப் ஒரீஸ் மகரிஷி சொல்லிக் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஆமா, அப்ப அது ஒரு பக்கம் தியானம் என்ற பயிற்சியை மட்டும் செய்து விடாமல் தற்சோதனையிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கோபப்படுறதுனால நன்மை உண்டான்னு கேட்டா நன்மையே இல்லைன்ற முடிவுக்கு வந்தே தீரணும். இதுக்கு முதல்ல நீங்களும் இதை புரிஞ்சு ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் முடிஞ்சது. இப்ப ஆனா இன்னொருத்தர் வர்றார், நானும் கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். நினைச்சது யாரு? இவர் தான். என்ன சொல்றாரு? நான் கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், அதனால பிபி ஏறுது, படபடப்பாகுது, வாயில வார்த்தை வந்து விழுகுது, நாக்கு மேல பல்ல போட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டா வள்ளுவம் என்ன சொல்லுகிறது? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நீ நெருப்படுத்து சுட்டுட்டா கூட அந்த புண்ணு ஆறிடும்பா. ஒரு வார்த்தை சொன்ன பாரு கோபத்துல, அது அப்படியே அவன் எத்தனை காலம் ஆனாலும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வருது. உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதனாலதான்
இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த. எவ்வளவு ஒரு ஜெனுவினா ஜென்டிலா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. இனிய உளவாக, இதெல்லாம் இந்த பக்கம் நல்ல விஷயமெல்லாம் இருக்கும்போது இன்னாத கூறல். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சபிச்சு தள்ளிட்டு இருக்கோங்க. எவ்வளவு பேர் நாட்டை திட்டான் தெரியுமா? இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, எல்லாம் கெட்டு போச்சு. சரி, நீ சரியா இருக்கியா பாருன்னு சொன்னதுதான் ஞானியருடைய வழிவகை இல்லையா? தற்சோதனை பண்ணுதானே மகரிஷி சொன்னாங்க. நான் யாருன்னு பாருன்னு தானே சொன்னாங்க மகான்கள், சித்தர்கள் சொன்னாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம் என்று சொன்னார்கள். எனவே இங்க கிளீன்னஸ் எங்க பண்ணணும்னா, முதல்ல நம்ம கிட்ட இருந்து தொடங்கணுங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னது நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பு தானே, வேறொன்றும் அல்ல. எனவே கோபம் நாம கையில எடுத்தாலும் கேடுதான், பிறருக்கிட்ட காட்டினாலும் கேடுதான். இந்த முடிவுல தீர்க்கமாக இருக்க வேண்டும். அதை எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணிக்க முடியாது. கோபப்படுறது நல்லதுதான் சொல்லி பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல உண்டு, அதை நான் பின்னாடி கடைசியா சொல்றேன். சரி, அப்ப தீமையே பயக்கக்கூடிய ஒன்றாகிய கோபம், சினம், ஆங்கர். அதனால எனக்கும் கேடு, பிறருக்கும் கேடு, எல்லாருக்கும் கேடுதான். நீங்க மண்டைக்கு ரத்தம் ஏறுது, படபடப்பாகுது, டென்ஷன்ல, அவசரத்துல அண்டாவில கூட கை நுழையல. இவ்வளவு உணர்ச்சி வயம். அதையெல்லாம் மாற்றுகின்ற ஒரே ஒரு வித்தை தவம் தானே. அப்ப தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று மனதை புருவ மத்தியில் நிறுத்திய போது மனதை கமாண்ட் பண்ற இடம். அதான் ராஜராஜேஸ்வரி இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றோம். ஏன்னா 5 புலன்களையும் அடக்கு ஆளும் கலை ஆகினை சக்கரம். ஆகினைன்னா உத்தரவிடுதல், கமாண்டிங் பிளேஸ், ராஜனாக. அப்ப நம்ம மனசுக்கு நாம ராஜாவா இருக்கணும். நம்ம மனசுக்கு நாமளே கில்ட்டியில இருக்கக்கூடாது. நான் பண்ணதெல்லாம் நினைச்சா எனக்கே உறுத்தலா இருக்குங்க, வேதனையா இருக்கு, நான்லாம் ஒரு மனுஷனான்னு கழிவிறக்கம் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இந்த உறுத்தல் இல்லையா, குற்ற உணர்வுன்னு சொல்லுவோம், கில்ட்டி கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு கோணத்திலும் கில்ட்டி கான்சியஸ்னஸ் நமக்கு வராத அளவுக்கு நம்மளை நடத்திக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும்னா அது தியானம் பண்ணாதான் வரும். அதனாலதான் ஆகினவனே துரியத்துக்கு போகும்போது அறிவின் விழிப்பு நிலை. இப்ப முதல்ல சொன்னீங்களே, நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க, ஆனா முடியலைங்களேன்னு கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன காரணம்? நினைச்சது ஒண்ணு, சரியா, நடந்தது ஒண்ணு. அதனாலே முழிக்குது அம்மா கண்ணுன்னு ஒரு பாட்டு உண்டு திரைப்படத்துல. அது மாதிரி இது யார் நினைச்சதுன்னா, நான் தான் நினைச்சேன் கோவப்படக்கூடாதுன்னு. ஆனா நான் கோவப்பட்டுட்டேன். இப்ப நான் என்னுடைய மனம் என் வயம் இல்லை என்றால், இங்கே தன்வயமாக தவமியற்றியவர்களுக்கு துரியத்திலே விழிப்பு நிலை பெற்ற போது இந்த பரிதாபகரமான நிலைமை வராது, வர முடியாது என்பதுதான் உண்மை. வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? அப்ப நம்முடைய மனம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு தவம் எடுத்தாச்சு, மகரிஷி தவம் கொடுத்துட்டாங்க. நாட் ஒன்லி குண்டலினி யோகம், அது வாசி யோகமாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான யோக முறைகளாக இருக்கட்டும், தியானம்னா ஒண்ணுதான். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும்ன்றாங்க பாருங்க. சினம் அங்கேயும் பேசுறாங்க. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க வல்லார்க்கு வாயேன் பராபரமேன்ட்டாங்க தாய்மார். இப்போ மனமழிதல் தானே மௌனம், மனமழிதல் தானே பேச அனுபூதி பிறந்ததுவே, மனமழிதல் தானே மௌனத்தின் விளைவு. வேற ஒண்ணும். கொஞ்ச நாள் மௌனம் இருக்கிற வரைக்கும் இங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க மௌனம் தொடர் மௌனம் உட்காந்து பாருங்க. ஒரு 20 நாளைக்கு ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னு வைங்க, இந்த முதல்ல ஒரு 4-5 நாள் 6 நாள் அவருடைய அதிர்வுக்கு ஏற்ப 7 நாள் கூட எடுத்துக்கும். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்.
மனம் மௌனத்துல நிக்கலைங்க, ஏதோ உள்ள ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னா, அங்கதான் தற்சோதனை தேவைப்படுது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இந்த கேள்விகளுக்கு விடை கண்டு தெளிஞ்சு இந்த பாடத்தை ஒழுங்கா முடிக்காம சினமக்க மிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க வல்லாருக்கு. மனம் அங்க இறந்து போகவில்லைன்னு தெரியுது. மனம் இறத்தல்னா எது? முனைப்பு. நான் என்ற முனைப்பு தானே, ஈகோ தானே. அப்ப அந்த ஈகோவை கையில வச்சுட்டு நம்ம ஆன்மீகத்துல போகும்போது வெற்றி பெறுவதில்லை. இப்ப ஆன்மீகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தவம் மட்டும் பத்தாது, தற்சோதனையில முனைப்பு நீங்கள் மிக அவசியம். எப்படி முனைப்பு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் நினைச்சதுதான் ரைட்டுன்னு நம்ம பேசுற வரைக்கும் சரியா வராது. அதே கருத்தை பிறருடைய கண்ணோட்டத்திலையும் நாம அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னாலே புரிஞ்சு போகும். அப்ப பிணக்கு தீர்ந்து உண்டா இல்லையா? வேறொரு அப்ப இந்த கண்ணோட்டம் மாறுகிறது. நான் நினைக்கிறது தான் பெருசுன்னும் போது ஈகோ வந்துடுது. ஆனா நீ என்ன ஆங்கிள் இதை பத்தி சொல்லு. நாம் இருவரும் பகிர்ந்து கொள்வது கருத்து வேறுபாடுகளைத்தான், மன வேறுபாடுகளை இல்லைன்னு புரிதல் வரணும். கணவன் மனைவின்னு வச்சுக்கோ, நாம் இருவரும் பகிர்ந்து கொள்வது மன வேறுபாடுகளை அல்ல, கருத்து வேறுபாடுகளை தான். கருத்து தான் நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், நீ இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், ஏன் இதை இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் சொல்லுன்னு ஒருவருக்கொருவர் கருத்து பகிர்வு சரியாக இருந்தால், புரிந்து கொள்ளுதல் சரியாக இருந்தால், அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்தால், முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு வைங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அந்த இடம் வந்துடும். நான் நினைச்சேன் நீ செஞ்சிட்டியேன்ற இடம் வரும். அதுதான் கணவன் மனைவிக்கு இடையில ரிதம் சரியா இருக்குன்றதுக்கு அர்த்தம். அப்ப இது போன்ற ரிதம் சீர்மை கணவன் மனைவிக்கு இடையில வந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்க போது. இதை வெளியிலையும் கொண்டு வர முடிஞ்சா நம்ம வெற்றி பெற்ற மனிதர். வேற ஒண்ணும் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப இது தொலை தூரமான விஷயமே கிடையாது. கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கோவப்படுறேன்னு சொன்னா அது நம்முடைய வறுமை, என்னுடைய பிணி, என்னுடைய பிணக்கு. அந்த பிணக்கு என்கிட்ட தான் இருக்கு. என்னதான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் தற்சோதனை வேணும். தற்சோதனை இல்லாத ஆன்மீகம் உதவாது. முதல்ல ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலே ஈகோ, அந்த முனைப்பை விடுங்கன்றது தானே நம்ம பேசுற பேச்சு, வேற ஒண்ணும் இல்லையே. அப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு முக்கியமான கருத்து அதுதான், வேற ஒண்ணும். ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, இந்த கோவப்படக்கூடாதுன்ற முடிவு எடுத்தாச்சு. அதை சாதிக்கிறதுக்கு என்ன வேணும்னா வில் பவர் வேணும். மறுபடியும் தவறிடுறோம், கொஞ்சம் நழுவிடுறோம். அப்ப என்னன்னா, சாரி நான் தேவையில்லாம கோவப்பட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு எது தடையா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? நம்முடைய ஈகோ தான் தடையா இருக்கும். ஈகோவை விட்டுட்டு யாரா இருந்தாலும் என்னை விட வயசுல சின்னவர் தான், எனக்கு இவ்வளவு வயசாச்சுன்ற ஈகோ இல்லாம, ஆமாங்க நீங்க சொன்ன ஆங்கிள் சரியா தாங்க இருக்கு, நான் தான் புரிஞ்சுக்காம செஞ்சுட்டேன், சாரி பிரதர்னு சரியா போச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முழுமையா வந்துருச்சுன்னு சொன்னா சொசைட்டில வேறுபடுவதற்கு காரணமே இல்லை. கோபப்படுறதுக்கு வேலையே இல்லை. கோபப்பட்டா கெடுதல்னு தெரிஞ்சாச்சு, அதை கையிலேயே எடுக்கக்கூடாது. சுட சுட கொதிக்கிற தண்ணி பாத்திரத்தை கையில கொடுத்தாச்சு, வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருப்போம்? எவ்வளவு சீக்கிரம் அதை ஆலினே சடன் கீழே வைக்க முடியுமோ வச்சிருவோம், உண்டா இல்லையா? அப்ப அதைத்தான் சினம் தவிர்த்தல்னு சொன்னார். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கருத்துக்கள் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் சொந்த கருத்துக்கள் உண்டு. 25 வயசு தாண்டும் போதே எனக்குன்னு ஒரு பாலிசி, பிரின்சிபிள், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், புரிதல், வாழ்க்கையை பற்றி, உலகம் பற்றி எல்லாருக்கும் வந்துடுது. ஆனால் யாரும் யாருடைய கருத்துக்களை யார் மீதும் சுமத்த முடியுமா? இம்பல் பண்ண முடியுமா? கம்பல் பண்ண முடியுமா? மாறிவிடுன்னு சொல்ல முடியுமா? யாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டா
மகரிஷி அதை தான் ஆடியார்ல ஒரு முறை என்கிட்ட கேட்டாங்க. நாங்க எல்லாரும் பழனிலேருந்து போயிருக்கோம். பேசிட்டு இருக்கோம் சாதாரணமா உட்காந்து. சுவாமி, இந்த உலகத்துல யாராவது திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணுமே பதில் சொல்லல. சாமி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது தான் வெறுமனே கவனிச்சேன். திருப்பி கேட்டதா நான் கேட்டிருக்கலாம். உலகத்துல யாரையுமே திருத்த முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு உலக சமுதாய சேவா சங்கம், தற்சோதனை, மனவளக்கலை எல்லாம் எதுக்கு சாமின்னு கேட்டிருக்கலாம். கிடையாது. எந்த அளவிலே நாம் வெற்றி பெற முடிகிறது என்பதுதான் கேள்வி. மகரிஷியே உலக சமாதானம் வேண்டும், அதை ஐநா சபையிலும் பேசி எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க. மகரிஷிக்கு என்ன நோபல் பிரைஸா கிடைச்சது? இல்லையே. மகரிஷியுடைய நல்ல பணியை பாராட்டி இப்ப உள்ள தலைவருக்கு பத்மஸ்ரீ விருது தான் கிடைச்சது. அதனால அமைதிக்கான விருதே மகரிஷி கிடைக்க வேண்டியது. அப்ப அந்த சமுதாயம் இன்றைக்கும் மகான்களை போற்றவிடவில்லை. பாரதியார் வாழ்ந்த போது பாரதியார் பெருமையை நாம் உணரல. இது போலதான் சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது இதை பார்த்து நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கணும். நான் ஏதோ சொசைட்டியை மாத்திர போறேன் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். என்னங்க நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க, என்ன கூட்டம் வர்றாங்க, ஒன்றும் கிடையாது, சிங்கிள் டிஜிட்ல உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க என்கிட்ட சமயத்தில். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லுவேன், நான் பேசுறேன், போய் சேருது, அது தாண்டி அதை வான்காந்தத்துல போய் பதியுது. அது என்னைக்கு எந்த விளைவை எந்த உள்ளத்துல போய் நிகழ்த்துமோ அது நிகழ்த்தும். அது உண்மைதான். வான்காந்தம்னா தெரியுது இல்ல, யூடியூப்ல போட்டுரும். இன்னைக்கு பேசுனது யூடியூப்ல ஏத்திடும். அது இருக்கு, என்னைக்கும் இருக்கு. என்றைக்கு யாருக்கு அது போய் சேரணுமோ சேரப்போகுது. அப்ப அந்த பயன் கருதாத செயல், do your duty without any expectation. கடமையை செய், பலனை எதிர்பாராத. இந்த இடத்துல வெற்றி பெறுகிறோம். சினம் தவிர்த்தல்ல, சினத்தை கையில் இருக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. இனிமேல் நான் சினவயப்பட மாட்டேன் என்று உறுதி கொள்ளுதல் ஒண்ணு. கொண்ட உறுதிய தக்க வைத்து சரியா நடந்துக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிறது நம்ம டியூட்டி தானே தவிர அடுத்தவங்க பார்த்து நீ எல்லாம் சினந்தாத்துட்டியாக்கணும்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு முறை நான் வகுப்பு நடத்திய ஒரு தம்பி தான். அவங்க அந்த ஊர் மன்றத்துக்கு போன போது நான் அகத்தாய்வுகள்ல நடத்தியிருக்கேன். என்கிட்ட பயிற்சி எடுத்தவர் தான். அவர் பின்னர் ஒரு துணை பேராசிரியராக, மனவளக்கலை பேராசிரியராக உயர்ந்த போது ரைட் பரவாயில்ல ப்ரமோட் ஆயிட்டாருன்னு நான் இருக்கேன். ஒரு நாள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இப்போ ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துக்குள்ள சந்திக்கிறேன் அவரை மீண்டும். சொன்னாரு, என்னத்த இவர் கோபத்தை விட்டாரு, வேதாந்த மகர்ஷியும் சினம் தவிர்த்தல் சொல்றாரு, எங்க வீட்டுக்காரரும் ஒன்றும் மாறின மாதிரி தெரியலையேன்னு சொல்றாங்க, அதனால மகர்ஷியினுடைய கருத்து எனக்கு எடுபடலைன்னு என்கிட்டயே சொல்லிட்டார். என்னால் அந்த வார்த்தையை தாங்கவே முடியல. ஏன்னு சொன்னா, மகரிஷி மகான்கள் சொன்னதுல புறம்பேதும் இருக்கவே முடியாது, நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக. அப்ப நாம அதுல நல்ல பேர் வாங்க முடியலன்னா அது நம்முடைய குறையாதான் கருத்தளவில் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப சினம் தவிர்த்தல் வேண்டும் என்று முடிவு செய்கிறோம், தவிர்க்க முயற்சி செய்கிறோம், ஃபெயிலூர் ஆகும்போதெல்லாம் ஏஞ்சி நிற்கிறோம். பல முறை ஏஞ்சி நின்னோம்னா அதுக்கு மேல அப்புறம் நாம அதுல வெஸ்டாண்ட் பண்ணி நிக்கிற நிலைமை வந்துடும், முடியும், சாதிப்போம். அந்த இடத்துலதான் இயேசுநாதரை போன்ற பெரியவங்களா சொன்னாங்க, ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொன்னாங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதி பாடுகிறார். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். புகை நடுவில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் சேர்த்திடுவாய் நன்னஞ்சே. தின்னவரும் புலி தன்னையும் சிந்தையில் சேர்த்திடுவாய். இப்படி போய் புறமாக கட்டி அணைக்க சொல்லவில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விவேகானந்தர் ஒரு கானக வழி சொல்லுகிறார். ஏத்தா போல சிங்கம் நிக்குது.
இவர் அதை பார்த்து பயப்படல. நேருக்கு நேர கண்ணோடு பார்த்து, நீ காட்டுக்கு ராஜானா நான் நாட்டுக்கு ராஜான்னு சொல்லி புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அது அப்படியே போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துல மனம் ரோட்ல பாக்குற நாயை பார்த்து கல் எடுப்போமா நீங்க நினைச்சீங்கன்னா அது கொலைப்பமான்னு யோசிக்க, எந்திரிப்பமா 2 உஷார் பண்ணிக்குவோமான்னு நினைக்கும். நீங்க பாட்டுக்கு காமா போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு காமா இருக்கு. இங்க உள்ளத்துல உணர்வு மாறுபட்டாதான் அதுக்கு புரியும். அப்ப ஒரு நாய்க்கு நமக்கும் ஒரு சிங்கத்துக்கும் நமக்கும் புரிதல் இருக்க முடியும்னு சொல்லுவோம். மனிதர்களுக்கு இடையில அந்த புரிதல் வர முடியாதா? அந்த இடத்துல வெற்றி பெற முடியாதா? அதற்கு தானே சினம் தவிர்த்தல் மகரிஷி சொன்னாங்க. அதுல வெற்றி பெற முடியலன்னா நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. வெரி சிம்பிள். எனவே முடிவெடுக்கிறோம், மறுபடியும் சினவசப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கிறோம். இது மாதிரி பல முறை முடிவெடுத்து அதுல கடைசியா வெற்றியும் பெறுகிறோம். இனிமேல் கோவப்படுறதில்லைன்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க. மீறி வந்தால் எங்க இருந்து வருது? நான் சொன்ன முதல்லயே ஒண்ணு, ஒரே ஒரு இடத்துல கோவப்படுறத நியாயப்படுத்தி பேசுவாங்க. நான் அதை பத்தி அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன்ல, அந்த இடம் வந்தாச்சு. நீங்க கோவப்பட மாட்டேன், எனக்கும் கேடு பிறருக்கும் கேடு, கையில எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியாச்சு. மீண்டும் கோவப்படும் போதெல்லாம் நீங்க உங்களை நீங்களே தற்சோதனை பண்ணி வேண்டாய யாரும் திருத்திர போறதில்ல. அது நடக்கிறது நடக்கட்டும். சொல்லுவாங்கல்ல, பிராரதோ கர்மம் அவரவர் பிராரதோ பிரகாரம் அப்படின்னு அது பாட்டு நடந்துட்டு போகட்டும். அதே சமயத்துல நம்ம பாஷையில சொல்லும் தலையெழுத்துன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி அதை விட்டுட்டு மகான்களை போல நாம நமக்குள்ள அந்த தன்வயத்தனாக இருக்கிறதுல, நாம இருக்கிறதுல, நாம பிரம்மமாக இருக்கிறதுல தோல்வி அடையாம இருந்துட்டோம்னு சொன்னா வெற்றி தான், புற வெற்றி. இங்க ஆன்மா சரியாக இருந்தால் அந்த தூய அலை அந்த உயிர்கள்லயும் போய் நல்லதையே நடத்தும். அதனாலதான் பகைவனுக்கு அருள்வாய் என்று சொன்னாங்க. ஒண்ணு வேண்டாம், தவத்து முடிவுல மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? இன்னல் புரிவோர் இடர் விளைவிக்க எண்ணுவோர் எவரேனும் இருந்தால் மனம் திருந்தி வாழ வாழ்த்துவோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஒருத்தர் கேட்கிற, எனக்கு யாருங்க எதிரின்னு கேட்கிறார். சரியானதா? எனக்கு யாரும் எதிரியே கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். எனக்கு யாரும் எதிரியே கிடையாது. அதுதான் என்னுடைய எண்ணம் ஆக இருக்க வேண்டும். ஆனா இந்த ஆள் இடம் காலியாச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு ஒருத்தர் இருப்பார். அப்ப அவருக்கு நாம எதிரியா அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் எதிரி அல்ல. அப்ப நாம இது போல வாழ்த்த அந்த எதிரியும் மறந்திருந்த விஷயத்த வேதாதிரி மகிழ்ச்சி தவத்து முடிவுல கொடுத்ததுனால நாம வெற்றி பெற்றோமா இல்லையா? அந்த இடத்துல வெற்றி பெற்றாச்சுன்னா உணர்ச்சி வயம் நீங்கிடும், தன்வயம் நிலை பெறும். இது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு சிறப்பு தகுதி வேண்டும். அதுதான் துரிய விழிப்பு. அவேர்னஸ் இருந்தா, நானும் கோபத்துல திட்டேங்க சாரிங்கன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்கிற வேலை இருக்காது என்று சொல்லி இந்த இனிய மாலை போதிலே ஒரு எளிய தலைப்பு தான் உணர்ச்சி வயமும் தன்வயமும் என்று சொல்லக்கூடியது. இதை வாயில ஆன்மீகமாக பேசி விடுவதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. வாயில பேசிடலாம், கோவப்படக்கூடாது, பேசிடலாம். ஆனால் அதை அப்படியே அப்ளை பண்ணி அது இன்பிராக்டிக்கலுக்கு வரும்போது நாம் எத்தனை % வெற்றி பெற்றிருக்கோம்னு பார்த்தா ஒரு கேள்வி வருது. இல்லைங்க, இப்ப செல்லும் இடத்து சினம் தீது, செல்லா இடத்து அதனின் தீது, சினம் தீதுதான்னு புரிஞ்சாச்சு வள்ளுவர் சொல்றாருன்னு. ஆனா அதே வள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. பொய்மையும் வாய்மை உடைத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இடத்துன்னு சொல்றாரா இல்லையா? புரியுதில்ல? பொய் சொல்லிக்கலாங்கிறார். என்ன அநியாயமா இருக்க? வள்ளுவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்லிக்கலான்னு நம்மளை பர்மிட் பண்றாருங்க. பொய்மையும் வாய்மை உடைத்தே புரை தீர்ந்த, கொஞ்சம் கூட குறையே இல்லாம நன்மை மட்டுமே நடக்கும்னா பொய் சொல்லிக்கலாம்னு சொல்றாரு. அது போலத்தான் பொய்க்கோபம் காட்டு. நாம உணர்ச்சியமாகிறது நமக்கு உடம்புக்கும் கேடு, மனசுக்கும் கேடு. சரியா? இவ்வளவுதான். உதாரணமாக ஒரு நீதிபதி வழக்காடு மன்றத்துல அந்த கேஸ விசாரிக்கிறாரு. குற்றவாளி கொலைகாரன்னு விசாரணையில தெரிஞ்சு உறுதியாகுது.
இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் வருது. இந்தந்த காரணங்களின் அடிப்படையில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் கொலைகாரன் தான், அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு அவருக்கு என்ன தண்டனைன்னா மரண தண்டனை கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நீதிபதி ஏதாவது இவர் மனசுல கோபம் எடுத்துக்கிட்டு அந்த ஆளு இப்படியெல்லாம் பண்ணதுக்கு அந்த ஆளை தூக்குல போட்டு கொல்லணுங்கன்னு கோபத்தோட தீர்ப்பு எழுதுவாரா? கிடையாது. என்னென்ன காரணங்களின் அடிப்படையில இவர் குற்றவாளி என்பது உறுதியாகிற காரணத்தினால இவருக்கு மரண தண்டனை சட்டப்படி வழங்குகிறேன் அப்படின்னு முடிச்சு கையெழு போடுவாரே தவிர அங்க கோபத்தை காட்டி ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுபோலதான் சினத்தை நாம கையில எடுத்தா நமக்கு கேடுதான்னு புரிஞ்சுட்டு தேவைப்பட்டா பொய்க்கோபம் காட்டலாம். ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். பள்ளியிலே ஆசிரியர், டே ஒழுங்கா படிச்சியா, நேற்று நடத்தினதுக்கு என்ன கேள்வி, பதில் சொல்லு பார்ப்போம். செக் பண்றாரு, 0. ஹோம்ஒர்க் கொடுத்தனே எழுதிட்டு வந்தியா, அதுவும் செய்யல. மறுநாளும் கேட்கிறாரு, கேட்ட கேள்விக்கு என்ன பதில், நேற்று நடத்தின பாடத்துல என்ன கேள்வி, பதில் சொல்லு. பதில் இல்லை. இவனுக்கு உள்ளே போகல. ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தியா, இன்னைக்கும் இல்லை. இப்படியே ஒரு முறை இல்லை பல முறை ஆகும்போது அவர் என்ன பண்றாரு, துபார் இதுக்கு மேல நீ இப்படி ஹோம்ஒர்க் எழுதாம படிக்காம பாடத்துக்கு பதில் சொல்ல முடியாம நீ வந்தேன்னா ஐ வில் பனிஷ் யூங்கிறார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாம தான பேத தண்டம்னு பெரியவங்க சொன்னாங்க சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமதான பேத தண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, முதல்ல சமாதானமா பேசி பார்க்கறது. இதை இப்படி பண்ணாதப்பா, உனக்கு தான் கேடு, ஒரு திருத்தறதுக்கு தான் சொல்றேன், சமாதானம். அப்புறம் விட்டு கொடுக்கறது. இந்த பாரு, 2 நாளா 3 நாளா நீ ஹோம்ஒர்க் பண்ணல, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இனிமேலாவது பண்ணிக்கிட்டு வா. விட்டு கொடுக்கறது. பேதலிக்கிறது. இந்த பாரு, அடுத்ததும் இது போல தவறு நீ செய்யறதா இருந்தா ஐ வில் பனிஷ் யூ, ஒன்னு ஹெச்எம் கிட்ட கூப்பிட்டு போய் உனக்கு உரிய பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாரு. இல்லை நான் பெரம்பெடுத்து பனிஷ் பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்ப அந்த பெரம்பெடுத்த ஆசிரியர் அந்த மாணவனை திருத்தறதுக்காக அடிக்க முற்படும் போது இவர் கோபவசப்பட்டு அடிப்பாரா? அடிச்சா அது ரைட்டான்னு கேட்டா இல்லை. உண்மைதானே? இவ்வளவுதாங்க. அப்ப கோபம் இல்லாம பனிஷ் பண்ணலாம். அப்பவும் கூட பொய் கோபம் காட்டலாம். ஐ வில் பனிஷ் யூ அப்படின்னு கொஞ்சம் உறுத்து நோக்கி முகத்துல கோபத்தை பொய்யா காட்டி வெற்றி பெறலாம். ஏன்னா அவங்களை அங்க திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த பெத்தவங்களுக்கும் இருக்கு, இந்த ஆசிரியருக்கும் இருக்கு. இதை வேற யாரும் கையில் எடுக்க முடியாது. 4வதா நண்பர்னு ஒருத்தன் செய்யலாம். தம்பி வேணாண்டா, நீ நானும் ஃப்ரெண்டு, இந்த தப்பு செய்யாதரான்னு சொல்லி திருத்தலாம். அது தனியா ஒரு கேட்டகரி. அதனால அன்பு உள்ளங்களே, இந்த உணர்ச்சிவயம் என்று சொல்லக்கூடிய நாம நினைச்சா நாமளே மாத்திட்டு நான் சுத்தமான கோபம் இல்லாத ஒரு ஞானவான் என்று சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்க முடியும். அதில் டவுட் எதுவும் இல்லை. பூரா ப்ராசஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. இதை போய் அடுத்தவங்க பார்த்துட்டு இவர் கோவப்பட்டார், நான் பார்த்தேன், இவர் என்ன பெரிய யோக்கியமானு கேட்டால் இந்த ஜஸ்டிஃபிகேஷனே நமக்கு தேவையில்லை. இங்கே தான் ஒரு மனசாட்சின்னு ஒன்று நமக்கு சொல்லித்தரணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி பெற முடியும் என்று கூறி, இந்த உணர்ச்சிவயம் கடந்து தன்வயத்திலே வெற்றி பெற்று விழிப்புணர்வோடு மகிழ்ச்சியும் நிறைவும் ஞானமும் பெற்று உயர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறந்த ஒரு உரை நிகழ்ந்ததுங்க ஐயா. உணர்ச்சி வயமும் தன்மையும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றிய என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை நாம் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று மனிதர்கள் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். அதில் ஐயா முக்கியமாக சொன்னது என்னென்னா, தன்னை அறிய வேண்டும் என்றும், மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான், போகிற போக்கில் அவன் உணர்ச்சி வசமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான்.
ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த பொழுதுபோக்கில் கூட அவனை உணர்ச்சி மயமாக வச்சிருக்க அந்த திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவன் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கான்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்திற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு ஐயா சொன்னாங்க. மனம் தன்மயமாக இருக்கும்போது அவன் என் குணத்தான் என்று ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு சொன்னாங்க. அது எண்ணம் ஆராய்தலும் தற்சோதனையும் மகரிஷி அவர்கள் கொடுத்ததற்கு ரொம்ப சிறந்ததாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அதற்கு தவம், தற்சோதனை மிகவும் அவசியம் தேவை என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் ஐயா அவர்கள். இது ஒவ்வொரு மனங்களையும் சென்று சேர வேண்டும். ஒரு குடும்பத்துடன் கூட உட்கார்ந்து அவங்களுக்கு பேச நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவை எவ்வளவு என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் புரிய வச்சாங்க. மகரிஷி அருளிய ஆசை சீரமைத்தல் அப்படி இருக்கும்போது நமக்கு எது தேவை என்பதை நம்ம அறிந்து கொள்ள உதவும். துன்பத்திற்கு காரணம் நாம் தேவை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதனால் வாழ்க்கையில் நாம் சிரம் ஏற்படுகிறது. நாம் கோபத்தை கையில் எடுக்கும்போது நமக்கு கேடு, அதை பிறரிடம் காட்டும்போது அவர்களுக்கு கேடு என்று ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையை சொல்லியிருக்காங்க. உணர்ச்சி வயத்தில் அண்டாவில் கூட கை நுழையாது என்று சொன்னார்கள். அது கட்டாயம் உண்மைங்க ஐயா. நாம் உணர்ச்சி போது பதட்டத்தில் இருக்கும்போது எதுவும் நம்மளால் அமைதியாக செய்ய முடியாது, கரெக்டாக எதுவுமே செய்ய முடியாது, எப்பவும் செய்கிற வேலையோட செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஆகினை சக்கரம். மனம் ஒடுங்குவதற்கு தவமும் தற்சோதனையும் அவசியம். தன்முனைப்பு நீங்க வேண்டும். அதாவது கணவன் மனைவியிடையே கருத்து பகிர்வு சரியாக இருந்தால், சரியாக புரிதல் இருந்தால் அவர்களுக்குடையே பிணக்கு வராது என்பதையும் சொன்னாங்க. நாம் கோபப்படாமல் இருக்க வேண்டும்னா ஈகோ இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வில் பவரும் தைரியமும் தேவை. கோவப்படாமல் இருக்கிறதுக்கும் தைரியம் வேணும், ஈகோ விடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதனால் நாம் கோபத்தையும் சினத்தையும் விட்டாலே நமக்கு உணர்ச்சி வயம் இல்லாமல் நாம் மனதை தன்மயமாக்கி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை கூறி முடித்தீர்களா? ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்றைய வாழ்க்கையில் அனைவரும் இது கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாம் ஐயா. கேட்கலாம் ஐயா. மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பேசுறது கேக்குதுங்களா ஐயா? வணக்கம். வாழ்களுடன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? ஓகே. ரொம்ப இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு தவ நிலையிலையும் எல்லை கடந்த ஒரு நிலை போன சப்ஜெக்ட் அது மாதிரி எடுத்து போனாங்க. அடுத்து உங்களுடைய பேச்சிலையும் என்ன அப்படின்னா, இதுக்கு மெயின் வந்துங்க ஐயா, பயிற்சி எடுக்கும் போதுதான் கோபங்கள் குறையும் ஐயா. எவ்வளவு உஷாரா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சறுக்கிறோம். அதிகம் சறுக்கிறது எங்க அப்படின்னா மனைவி கிட்ட தான் சறுக்க வேண்டியதா இருக்குது. ஏதோ ஒண்ணு அதுக்கும் ஒரு பயிற்சிகள் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகம் பயிற்சிகள் எடுக்கணும். எடுக்கும்பொழுது மனம் அமைதி பெறும். இன்னொன்னு, அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுது கோபம் குறைஞ்சிடுதுங்க ஐயா. அந்த உண்மையை கொஞ்சம் புரிஞ்சிக்காத போகும்போது கொஞ்சம் கோபம் வந்துட்டு, அப்படியே வந்துட்டாலும் கொஞ்சம் அமைதியா இருந்து அதை சிந்தித்து அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டோம்னாவே அது குறைஞ்சிடும். இப்ப நம்மளும் டென்ஷன் இல்லாம போயிடுறோம், அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப அம்மா சொன்னதுலயும் ஒரு உட்பொருள் நல்லா புரிஞ்சுக்கினேன். உடனடியா நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு சாரி கேட்டணும். சரி, கோவப்பட்டுட்டேன், இதுக்கு மேல நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு கேட்டாவே ரெண்டு பேருமே மனம் நல்லா இருக்கும். அதுக்காக நல்லா ஒரு சிறப்பா சொன்னீங்க ஐயா. இதுல சொன்னது என்ன அப்படின்னா, பயிற்சி எடுக்கணுங்க ஐயா. பயிற்சி எடுத்து அந்த உண்மையை புரியும் போது தாங்க ஐயா இயல்பான கோபம் வரும். இப்போ மகரிஷி அந்த அளவுக்கு அவர் அமைதியா இருந்து இந்த நிலையை அடைந்தாருன்னா அவர் பயிற்சி தாங்க ஐயா. பயிற்சி கடந்து 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 போகும்போது அந்த கோபங்கள் எல்லாமே அவருடைய உடலில் எல்லாமே ரசாயன மாற்றங்கள் மாறி போகுது. அந்த கோபம் சுத்தமா குறைஞ்சிச்சு. அதனால நம்ம எல்லாம் பயிற்சி எடுப்போங்க ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது. இதுதானங்க ஐயா? இல்ல இதுல எதுனா வேற மாதிரி விளக்கங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாங்க ஐயா. நான் சொன்னது சிறப்பு தான். அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கோபம்ன்றத பத்தி தானே இன்னைக்கு மெயினா எடுத்தோம்.
கோவம் எங்க ஜாஸ்தி வரும் சொல்லுங்க பாப்போம். நமக்கு ரொம்ப உரிமையும் கடமையும் நெருக்கமும் அதிகமான உறவுகிட்ட தான் கோவம் வரும். தெருவில் போறவங்கிட்ட போய் டக்குன்னு கோவத்தை காட்ட முடியாது. கண்டிப்பா ஒரு கண்டிப்பா ஆபீஸ்ல ஒரு வியாபாரத்திலயோ காட்ட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட எதிர் வீட்டுக்காரவங்க கிட்ட காட்ட முடியாது. எங்க காட்டுவோம் தெரியுமா? நம்ம வீட்லயும் நம்ம மற்ற உறவுகளை விட வீட்டுக்காரவங்க பெட்டர் ஹாஃப் கிட்ட தான் காட்டுவோம். அந்த கண்டிப்பா அம்மாவுக்கு கோபம் வந்தா பாவம் வயசாகி போச்சு, இயலாமையில அவ கத்தரான்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு அது வீட்டுல அதே மாதிரி நடந்தது. ஆமா நமக்கும் அவங்களுக்கும் கோபம் வந்தா என் கோபத்தை உங்ககிட்ட தானே காட்ட முடியும், உன் கோபத்தை என்கிட்ட தானே காட்டுறேன் அப்படின்றத புரிதல் வந்துருச்சுன்னு வைங்க, சிறப்பா இருக்கும். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. இன்னைக்கு வீட்லயே அது நடந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி தலைப்பும் போச்சா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப ரொம்ப ஏற்கனவே ஒரு முறை சாரி கேட்டு வந்துட்டேன். இன்னொரு முறை போய் சாரி கேட்டுறேங்க ஐயா. எத்தனை முறை வேணாலும் சாரி கேட்கலாம். அது இன்னொரு வள்ளுவம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல், குணம் எனும் குன்றேறி நின்றாருக்கும் வெகுளி வரும் என்று சொல்லுகிறார். குன்றாக உயர்ந்தவர்கள்னு சொல்றோம்ல, உயர்ந்த மனிதர்கள், ஒரு ஞானிகள், பக்குவப்பட்டவங்க, மேன்மையானவங்கன்னு சொல்றோம் இல்லையா? மகாத்மா அது மாதிரி குணமெனும் குன்றேறி நின்றாருக்கும் வெகுளி வருமான்னு கேட்டா வரும்ன்றார் வள்ளுவர். கண்டிப்பா கண்டிப்பா. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி வரும், ஆனா அவங்க அத கணமேனும் காத்தல் அரிது, தே காண்ட் ரிட்டைன் தட் ஆங்கர்னு சொல்றாரு. எவ்வளவு அழகு பாருங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஞானிக்கும் கோபம் வரும். பாரதி அதனால்தான் கொடுவாளுன்னு எடடா பகையோர் அறவே அப்படின்னு பாடினார். கண்டிப்பா கண்டிப்பா. பாதகரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னார். அப்ப பாரதியினுடைய அந்த பொய்க்கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி கோபம் எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப எல்லாம் நம்ம அமைதியாயிட்டு அப்படித்தான் இருக்கு. நாம பேசினாலும் திருந்துறது தான் திருந்தோம். திருந்தாததுக்கு திருந்ததுக்கு வாத்திட்டே இருப்போம்னு விட்டுட்டு அமைதியா இருக்கேன். அதாங்க ஐயா. அதே போல என்ன ஒண்ணுங்க ஐயா, இருக்கத்திலேயே ரொம்ப சாரி கேட்கறதுல பேரின்பம் யாருகிட்ட இருக்குதுன்னா மனைவி கிட்ட தான் இருக்குதுங்க ஐயா. எத்தனை முறை ஒன்னாலும் சாரி கேட்கலாம். அந்த சாரி கேட்கறது இருக்குது. அதுக்கு யாரு அதிகமா அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல தயாரா இருக்காங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. யார் அதிகமா விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதனாலதான் விட்டு கொடுக்கிறவன் கெட்டு விடுவதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. மகரிஷியும் பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம்ன்றார். சரி 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 சரி. அவ்வளவு. சரிங்க ஐயா. ரொம்ப நிகழ்ச்சி சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு அந்த தவமும் நல்லா இருந்தது. உங்களுடைய விளக்க முறையும் நல்ல ஒரு சிறப்பா இருந்தது. நல்ல ஒரு மன நிறைவோட இருக்கு ஐயா என்று நான் அதுக்காக மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக டிவைஸ் நம்பர் 9 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சங்கர் பேசுறேங்க. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனைங்க. நல்ல ஒரு நிறைய விளக்கம் கிடைச்சது. அதுல ஒரு கேள்வி. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இப்போ கடைசியா சொன்னீங்க அந்த பகிர்ந்து மனைவியோட பகிர்ந்துக்கிறது. அந்த ஒரு நிகழ்ச்சி என்னோட ஒய்ஃபு இது வரைக்கும் தியானம் பண்ணதில்லை. இருந்தாலும் அந்த நினைச்சது நான் நினைச்சேன் நீ செய்து விட்டாய்ங்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் அப்படிதான் நடக்குது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அப்படி ஒய்ஃபு அதே மாதிரி செய்யற அப்படி. அது உண்மையிலே நல்ல விஷயம் நடந்துட்டு தான் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துல அது மனமொத்த தம்பதியர்னு அர்த்தம். அதான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கடைக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கடை வீதி போகும்போது பார்த்துட்டு அடாடா இது வாங்கின நல்லா இருக்குமேன்னு தோணி வாங்கிட்டு வருவீங்க. இவங்க கேட்பாங்க, அடாடா நான் சொல்லணும்னு நினைச்சனுங்க, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நடந்தா சிறப்பு. அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு புரியுதுன்னு. ஆமாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பொய் கோபம் என்னன்னு தெரியல. அதாவது கிளாஸுக்கு வர்றவங்க 2 3 பேர் 4 5 பேர் வர்றாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் மட்டும்
நல்லா இது எக்ஸசைஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் தியானத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுன்னா பயங்கர கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக உட்காந்து பண்ணுறாரு. அப்போ இது பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதாவது இவர் தியானம் பண்ணும்போது சவுண்டு விடுறது, கை தேய்ச்சி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அப்போ அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இது கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? அப்போ அவர் நான் கடைசியாக சொன்னேன், உங்களுக்கு தியானத்துக்கு இஷ்டம் இருந்தால் உட்காருங்க, இல்லைன்னா நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிடுங்க, அவங்கள இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டார் நான் என்னமோ கோவப்பட்டு சொல்லிட்டேன்னு சொல்லி போட்டு அவர் இப்போ ஒரு 10 நாளாக வர்றதில்ல. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வெளியில் போனால் பரவாயில்ல, அந்த இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போயிடுவார். வாங்க போகலாம், டைம் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். அப்போ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இது பொய்க்கோவமா அதை நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்க. இப்ப அங்க 5-6 பேர் தவத்துல உட்காந்துருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் ஆர்வம் இல்லை. ஆனா அந்த தவத்துல ஆழ்ந்து அவங்க பயில இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு மேல அவங்க தவம் நல்லா ஆழ்ந்து செஞ்சு பழக நாளடைவில் இதை விட பெரிய சத்தமும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்தா கூட தவம் நல்லா நிலைப்பட்டு போகும். அப்ப பாதிக்கப்பட மாட்டாங்க, நீங்க கோவிக்கிற வேலை இல்லாம போயிடும். ஓ சரி சரி, புரியுதா? அதனால நீங்க ஆட்சேபனை சொல்லியிருக்க வேண்டியதில்லை. சரிங்க. சரியா? அதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது தான் நம்முடைய முயற்சி இன்னும் அதிகமாகும். அது தவம் நல்லா செய்யணுங்கிறதுல. அப்ப இவருடைய டிஸ்டர்பன்ஸ் அடுத்தவங்களுக்கு ஊக்கப்படுத்த காரணியா அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாங்க. ஆனா இது ஒரு நாள் 2 நாள் இல்லையே. நீங்க தவறுன்னு நினைக்காதீங்க, விடுங்க. ஆனா மேலோட்டமா சொல்லிடலாம், இல்லைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் இல்லாம ஒரு கொட்டாவி விடுறது, கையை நெட்டி முறிக்கிறது, இதெல்லாம் இல்லாம நீங்க தவம் எல்லாரும் செய்யறதுனால அமைதியா இருங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சரி, அது புண்படாம சொல்ல வேண்டிய பொறுப்போட முடிச்சுக்கலாம். நான் சொன்னது தவறு. மற்றபடி தேவையான மாற்றங்கள் தானே நடக்கும். ஓ சரி சரிங்க. அப்ப நான் சொன்னது தவறாய் போச்சான்ங்கிற ஒரு குற்ற உணர்வு என்கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதான் இல்ல, அது தேவையில்லை. சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க ஆசியா பொறுப்பு. அது எந்த ஊரு? கேரளா தாங்க, ஆலப்புழா. நல்லது. உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி எடுத்துக்கோங்க. நீங்க அதை குற்ற உணர்வா எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் அவரை இப்படி சொல்லி மனம் பண்பட்டு அவர் ஒதுங்கி போறதை விட அவரை மேம்போக்கா இன்னும் கொஞ்சம் நயந்து சொல்லி திருத்தி கொள்ள முடியும், புரியும்படியாக சொல்ல முடியும். அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஆற்றல் உண்டு. சரியா? ஓகே, என்று கிடைக்கல போல. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகனா. வாங்க மோகனம்மா. இன்றைய இந்த நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வு ஐயா. என்னன்னு சொன்னா, ஐயாவிட தவம் நல்ல சிறப்பாக இருந்தது. அந்த தவத்தோடு சேர்ந்து உங்களது உரை தற்சோதனை போல ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அருமையான ஒரு தற்சோதனை என்றே நான் அதை எடுத்துக்கொண்டேன். அடுத்தையா இந்த சாம பேத தான தண்டம், அதுல நீங்க சாம தான பேத தண்டம் என்று சொன்னீங்க. சாம பேத தான தண்டம் தானே ஐயா அந்த தமிழ்ல எங்கட அரசர்களோட இதா இருந்துச்சு அந்த காலத்துல. சாமம் அதாவது சமாதானமா போறது, விட்டு கொடுத்து போறது. அவர் பேதம்னா கொஞ்சம் பொய் கோபம் காட்டி, பாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா சட்டப்படி உன் மேல் நடவடிக்கை எடுத்துருவேன், ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன்னு கோவிக்கிறோம். ஆனா மனசுல அப்படி செய்யணும்னு எண்ணம் இல்லை, அது பேதலிக்கிறது. புரியுதா? இப்படியே நீ பண்ணேன்னா ஒரு நாளைக்கு உன் மேல ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆக்ஷன் எடுக்கணும்னு எண்ணம் கிடையாது. அப்ப அவங்களை திருத்துவதற்காக அந்த கருத்தை சொல்லுகிறோம். அதான் பேதலித்தல். சாமதான பேத தண்டம். தண்டம்னா கடைசியா அப்ப வேற வழியே இல்லை, ஃபைனலா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த ஆளை பனிஷ் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு இந்த தப்பை செய்ய எண்ணம் வராதுன்னு நம்ம திருத்த பொறுப்புல இருந்து ஒரு அதிகாரியா இருந்துட்டோம்னா ஒன் ஃபைன் மணி இப்படி பலமுறை எச்சரித்தும் அவர் திருந்திக் கொள்ளவில்லை, அதனால அவர் மீது நடவடிக்கைன்னு எடுக்கலாம். அதான் தண்டம். சிறப்பான விளக்கம் ஐயா. அடுத்தது இந்த மன்னிப்பு ஐயா,
மூலிகையை மகேந்திரன் ஐயா குறிப்பிட்டிருந்தார். அந்த மன்னிப்பு சிறப்பானது, மறந்து விடல் அதனிலும் சிறப்புன்ற ஒரு வாக்கியம் இருக்கு தானே ஐயா எங்கட தமிழ் இதுல. இந்த மன்னிப்பு என்றது நாங்க யார என்ன குற்றம் செய்தாலும் மன்னிப்பு கொடுத்த அப்புறம் நாங்க வாழ்த்துவது என்பது 100% அந்த வாழ்த்து அவங்களுக்கு கிடைக்கும் என்றதுல தானே எல்லா அறிஞர்களும் இந்த எங்களுக்கு சான்றோரும் சொன்ன வார்த்தைகள் அதுதானே ஐயா. ஆமா, அப்போ நாங்க பொறுமை, விட்டு மன்னிப்பை கொடுத்தல், தியாகம்னு பாருங்க 3 வார்த்தை. பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம். மகரிஷி சொல்லியிருக்க வார்த்தை. பொறுமையா ஆமா இருக்கணும், தேவைப்பட்டா விட்டு கொடுத்து போகலாம். இப்ப நான் ஐயாட்ட மூலிகை இது அவங்க கேரளா அவங்க சார் பேசுனாங்க சேகரன், அவங்க கிட்ட அதான் சொன்னேன், கொஞ்சம் நீங்க அந்த இடத்துல விட்டு கொடுத்த நயந்தவரை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி விட்டு கொடுத்தல். 3வது தியாகம். இப்ப காந்தியில 3வது இடத்துலதான் வெற்றி பெற்றார். எதா இருந்தாலும் அதை இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா நின்று சாதிச்சாரா இல்லையா? அது மாதிரி தியாகம் அது எத்தனையோ பெரியவங்க சாதிச்சிருக்காங்க. ஆமா. அடுத்தைய பாரதியின் ரௌத்ரமும் மகரிஷியிட சினம் தவித்தலும். பாரதி ரௌத்ரம் பழகுன்னு ஐயா சொல்லி இருக்கிறார். அத போய் கோபம் காட்டலாம்ன்றதுக்கு ஆதாரம் சொன்னேன் இல்லையா? அந்த சின்ன பிள்ளைகளை சொல்றார் தானே, கோபம் வந்து பொய் கோபம் காட்டலாம். துபார் இப்படியே பண்ணேன்னா நான் உன்னை சீட்டை கழிச்சு டிசி கொடுத்து ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சிருவேன்னு விரட்டுறோம். ஆனா அப்படி இன்டென்ஷன் நமக்கு இல்லை. அப்ப அவனை திருத்தறதுக்காக அதை சொல்றோம். அதுதான் பொய் கோபம். சமூகத்துல நடக்கிற நீதிபதி தூக்கு தண்டனை எழுதுறாரு, இவர் உணர்ச்சி வயப்பட மாட்டாரு. சரியாங்க. எழுதும் போது கோபமா பேனாவால கையெழுத்து போட மாட்டார், கோபம் இல்லாம தான் கையெழுத்து போடுவார். சமூக இது நடக்கிற நேரம் சில தப்பான விஷயங்கள் நடக்கிற நேரம் பார்த்து பொறுமையா இருக்கிற அந்த ரௌத்திரத்தை தான் பாரதி சொன்ன இருக்கிறாரு ஐயா. அந்த கூட மகரிஷி கொடுக்கறாங்க நமக்கு. நீங்க எங்க நிக்கணுமோ அங்க நின்று வாத்திட்டே இருங்க, அந்த மாற்றம் எல்லாம் வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்றாங்கல்ல மகரிஷி. அவ்வளவுதான். அது வந்து சமுதாய நலன், சமுதாய சிந்தனை, இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற கவலை எல்லா பெரியவங்களுக்கும் இருந்திருக்குங்க. நானே இன்றைக்கு தலைப்புகளை கையாளுகின்ற விதம் வேறு. ஆனால் அன்றைக்கு பேசும்போது என் பேச்சில் அவ்வளவு கோபம் தென்படும். எனக்கே அந்த வித்தியாசம் தெரியுது. அதனாலதான் பாரதியின் கோபம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் தொண்டு சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. மோகன் அம்மா, உங்களுடைய தொலைபேசி எண்ணு கொடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு நிமிஷம் இடையில மறுக்கிறது நிக்கணும். மோகன் அம்மா, உங்களுடைய தொலைபேசி கொடுக்கலாம். டாக்டர் ஞானமூர்த்தி சிலோன் ஐயா, உங்களுடைய நம்பர் நீங்க போன தடவை கொடுத்தப்போ கான்டாக்ட் பண்ணாங்க ஐயா, அது ரீச் ஆகலன்னு சொன்னாங்க. உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு டாக்டர் ஞானமூர்த்தி. என்னுடைய நம்பர் தானே? இல்லைங்க ஐயா, அதோ இருங்க, அவர் ஞானமூர்த்தி நம்பர் கேட்டு. ஐயா ஞானமூர்த்தி, உங்களுடைய தொலைபேசி எண் சொல்லுங்க. 994 country code 74166. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. 94 கண்ட்ரி கோடு. ஆமாம், 74166 74166 0205 சொல்றேன். 0205 அம்மா. ஓகேங்க. 94 கண்ட்ரி கோடு நம்பர் 7410205. போன தடவை நீங்க கொடுத்த நம்பருக்கு ஐயா கான்டாக்ட் பண்ணாங்க, பேச முடியலன்னு சொல்லி இருந்தாங்க. ஓகேங்க ஐயா, நல்லது. ஒரு வாட்ஸ்அப் 74166 நல்லது நல்லது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். 66 இல்லையா?
7416600205. ஓகே, நல்லதுங்க ஐயா, நல்லது ஐயா. வாட்ஸ்அப்ல வாங்க ஐயா, பேசுவோம். ஆமா ஐயா, இன்னைக்கு வகுப்பு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன், அந்த ஒரு வார்த்தையை நம்ம வச்சுக்கணும். இப்போ நமக்கு நம்ம 2 பேரும் பிரசாத் ஐயாவும் அடுத்து மகேந்திரன் ஐயாவும் கேட்ட கேள்விக்கு, எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களிடம்தான் கோபம் அதிகம் வரும். அதுலதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார்கள் என்பதை மட்டும் நீங்கள் அவர்களையோ எழுதுங்கள் சொல்லுவாங்க. இப்போ மனைவியோ கணவனோ இருபாலருமே தங்களுடைய இவர்களால் நாம் என்ன நன்மை அடைந்தோம் என்பதை எழுதினால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபம் வராது. நெருக்கமானவர்களிடம் மட்டுமே கோபம் வரும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல பஸ்ஸில் பயணம் செய்யவங்க கிட்டயோ கோபப்பட்டா என்ன ஆகும், விளைவு ரொம்ப தவறா வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அந்த வள்ளுவனின் குரலை. சோ அதனால நம்முடைய இல்லத்தில் நாம் அமைதி காத்து, ஏன்னா நம்ம தவம் தற்சோதனை பல்வேறு குருமகான்களுடைய சிந்தனை உரைகளை கேட்டு ஓரளவுக்கு நம்ம பக்குவப்பட்டிருக்கோம். அதனால நம்முடைய சினம் காக்க வேண்டும். அது அப்படியே வந்தாலும் அது பொய்க்கோபமாக இருக்கட்டும் என்று மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதன்படி வாழ்வோம். சிறந்த வகுப்பு ஐயா, நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். நமக்கு மிகச் சிறப்பாக இன்றைய சிந்தனை உரை அருளிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நீங்க லீவ் ஆயிக்கலாம். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமை என்பதால் கருமைய சாந்தி தவமும், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளி நிகழ்வுகள் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள். நாளை மாலை சாந்தி தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரையாக பசி உணவு படைப்பு ரகசியம் என்ற தலைப்பிலே பசி உணவு மகேந்திரன் மூலிகை மற்றும் இயற்கை வாழ்வியல் நிபுணர் அவர்களுடைய சிந்தனை உரை நிகழ உள்ளது. அற்புதமான சிந்தனை உரையை ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள். அனைவரும் அதில் கலந்து நம்முடைய வாழ்வியல் முறையையும் மூலிகைகளை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் பெற்று நம் ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் வித்திடுவோம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றிய போஸ்டர்களை உங்களுடைய நண்பர்கள், வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களும் அந்த சிறப்பான ஒரு சிந்தனை உரையை பெறுவதற்கான ஒரு தொண்டு ஆற்றுவோம் என்று அன்பான வேண்டுகோளுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக சிந்தனை துளி மன்னிக்கவும் உலக நல வாழ்த்து பாட விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். உலக நல வாழ்த்து தினம்தோறும் அதிகாலை 4:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் வேதாத்திரிய பாடல்கள் சிறந்த இசையுடன் நமக்கு நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்திலே ஒளிபரப்பாகிறது. அந்த பாடல்களை அனைவரும் கேட்டு இன்புறுவோம், அமைதியான நிலைக்கு தவத்தில் இணைவோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏமா அம்மா வாழ்க வளமுடன் பாடலாமா? உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து சித்த ஹேமாமா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அனைத்து அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததற்காக எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி சொல்வோம். இயேசு மகான் நம்முடைய சித்தர் பிறந்த தினம் இன்று. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அனைவரும் தவத்தில் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைத்து மகான்களின் ஆசிகளும் நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. இந்த மாலை நேர அமர்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நிகழ்வில் கலந்து சிறப்பிப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.